சுபாஷினிஸ் ஜாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் உங்களுக்கு இட்லி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். இது பிகினர்ஸ்க்கு. நான் மிக்சியில் அரைக்க போகிறதுனால அதோட அளவு சொல்கிறேன். இப்போ நான் இந்த கப்பில் இப்படி தலை தட்டி 3 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இட்லி அரிசி சூப்பர் மார்க்கெட்ஸ்லாம் கிடைக்கும், கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கும். அப்புறம் இதே கப்பு இதே அளவில் இதே மாதிரி தலை தட்டி 1 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்தேன். இப்போ இது ரெண்டையும் நான் 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு உளுந்து அரைச்சிக்க போகிறேன் மிக்சியில். அது எப்படி அரைக்கணுன்னாக்கா, எடுத்தோடனே நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைக்கணும். பார்க்கலாம், உளுந்து அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சாச்சு. இதை நான் கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் போட்டுக்கிறேன், ஏன்னா பொங்கி வரும்பொழுது கீழே விழாமல் இருக்கிறதுக்காக. ஆக்சுவலாக சம்மர் சீசன்னால் நம்ம மிக்சியில் அரைக்கும்போது ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறது நல்லது, ஏன்னா ஈஸியாக புளிச்சிடும். இது வின்டர்ன்றதுனால நான் நார்மல் தண்ணியே ஊற்றிக்கிறேன். இது பாத்திரம் மாற்றிடலாம். அடுத்து அரிசி அரைச்சிக்கலாம். பாருங்கள், உளுந்து எடுத்தாச்சு, நல்லா அரைச்சி. இப்போ நான் அரிசி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால 2 பாதியாக பிரித்து போட்டு அரைச்சிக்கிறேன். அரைச்சிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இது 2 ஆஃபாக போட்டு நான் கொஞ்சம் நல்ல மையாவே அரைச்சிருக்கேன் நான். இப்போது இதையும் இதில் போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் நைட்டே சேர்த்துருவேன். தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை நம்ம மூடி வச்சுடுவோம், நாளைக்கு பார்ப்போம். பாருங்கள், நேற்று அரைச்சி வச்ச மாவு ஒரு 8 hours ஆகுது. இது புளிக்க வச்சு நல்லா கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம நல்லா கலக்கிக்கலாம். கலக்கியாச்சு. அதுக்குள்ளே நான் இட்லி சட்டியில் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன். இப்போ கொஞ்சம் நம்ம ஃப்ளேமை குறைச்சிக்கலாம். தட்டிலெல்லாம் எண்ணெய், நான் நல்லெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம். க்ளோஸ் பண்ணிடலாம். இதை நம்ம ஒரு 6 to 8 minutes இதே ஃப்ளேமில், நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். 6 to 8 minutes கழித்து நம்ம பார்க்கலாம். ஒரு 8 minutes ஆகிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். ஓகே, இப்போ வெந்திருக்கான்னு நம்ம பார்க்குறதுக்கு நான் டூத் பிக்கை ஈரம் பண்ணி உள்ளே விட்டு பார்க்குறேன். பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கு, கொஞ்சம் கூட ஒட்டலை. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேருந்து எடுத்த உடனே இட்லி எடுக்காதீங்க, ஏன்னா ஒட்டி ஒட்டி வரும். ஒரு 2 minutes ஆற விட்டுட்டு கரண்டியை கொஞ்சம் ஈரம் நனைச்சிட்டு நம்ம எடுக்கலாம். ஆறுனா தானாகவே வந்துடுது. பாருங்கள், சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சு. கிரைண்டரில் எப்படி இட்லி கரைக்கணும், அதோட அளவு என்னெல்லாம் இன்னொரு இதில் சொல்லித்தரேன் நான்.
பாருங்கள் நல்ல சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடுச்சு. நான் அதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.